ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரோமரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்கள். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். மாதத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு உன்னதமான ஒரு வாக்குத்தத்தம், சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். வேதத்தில் வாசிக்கும் பொழுது துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப யாருக்கு சமாதானம் இல்லை என்று பார்க்கும் பொழுது துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. இப்ப துன்மார்க்கனுக்கு ஏன் சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவனுடைய பாவங்கள், அவனுடைய துன்மார்க்கத்தின் கிரியைகள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், அவனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறபடியினால் அந்த துன்மார்க்கனுக்கு சமாதானம் இருக்காது. எப்பொழுதும் பயந்து 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 ஜீவித்து கொண்டே இருப்பான். யார் நம்மை எந்த நேரத்தில் என்ன செய்வார்கள் என்று தெரியாதபடிக்கு அவன் பயந்து பயந்து ஜீவித்து கொண்டே இருப்பான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரா, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி. அப்போ ஆமென். ஒரு நீதிமான் என்ன பண்ண மாட்டான், தீங்கை கண்டு அல்லது உலகத்தில் நடக்கிற காரியத்தை கண்டு என்ன பண்ண மாட்டான், பயப்பட மாட்டான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறார், உலகம் கொடுக்கிறல்ல அவருடைய சமாதானத்தை கொடுத்திருக்கிறபடியினால் ஆயிரமான பிரச்சனைகள் வந்தாலும், ஆயிரமான போராட்டங்கள் வந்தாலும், சஞ்சலங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் வந்தாலும் அதை கண்டு என்ன பண்ண மாட்டான்னா பயப்படவே மாட்டான். காரணம், இந்த சமாதானத்தின் தேவன் அவனோடு கூட இருக்கிறபடியினால் அவன் என்ன பண்ணுவார், ஸ்திரப்படுத்தி கொண்டே இருப்பார், பலப்படுத்தி கொண்டே இருப்பார், திடப்படுத்தி கொண்டே இருப்பார். இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம என்ன பண்ணுவார்னா ஆழமாய் வேரூன்றி நிற்கும்படியான ஒரு பலனை தருவார். ஆகவேதான் சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. பவுல் எப்படி சொல்லுகிறார் அதை, பவுலாகிய நான் சமாதானத்தை கொடுக்கிறேன் அப்படி இல்லை, சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. யாருக்கு? போராடி ஜெபம் செய்து அவரோடு கூட இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஒரு மனுஷன், ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய ஆழமான ஆணிவேர் எது அப்படின்னு சொன்னா ஜெப வாழ்க்கை தான். கிறிஸ்தவனுக்கு ஜெப வாழ்க்கை, அந்த ஆணி வேர் என்கிற அந்த வேர் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னா அந்த மரம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா சீக்கிரமாய் பட்டு போகும். வேதத்தில் அந்த அநேக காரியங்கள் சொல்லி இருந்தாலும் உலக பிரகாரமாய் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப மாமரம் இருக்கு, தென்னை மரங்கள் இருக்கிறது, இந்த கனி கொடுக்கக்கூடிய மரங்கள் நல்ல அதாவது தன் காலத்தில் கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். இப்ப மாதாவரத்துல எங்களுடைய சித்தி வீட்டுல முன்பதாக ஒரு ருமேனியா மரம் இருக்கும், மாமரம். கடந்த வருஷத்துல திடீர்னு வீட்டுக்கு போனேன். போகும்போது பார்த்தா எல்லாமே மரத்தை வெட்டி வச்சிருந்தாங்க. அப்போ என்ன மரத்தை வெட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, அது வேர்ல புழு வந்துருச்சான், வேர்ப்புழு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேர்ப்புழு வந்தபடியினால் அது என்ன ஆயிட்டு அப்படின்னு சொன்னா, அந்த மரத்தை ஒரு 2-3 நாட்கள் அல்லது 5 நாட்களுக்குள்ளாக பட்டு போக முழுவதுமாக அந்த மரம் கனி கொடுத்து அப்பதான் முடிச்சிருக்கு. அந்த கனி கொடுத்த உடனடியாக முழுவதுமாக அந்த மரம் பட்டு போனதான். அப்ப என்ன பண்ண முடியாதான், எந்த விதமான உரங்கள் கொடுத்தும் அதை மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியாது அப்படின்றதுனால அந்த மரத்தை வெட்டி போட்டுட்டாங்க. அது போலதான் வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த ஆழமான ஆணிவேர், பூமிக்குள்ளாக போகக்கூடிய அந்த வேரில் இருக்கக்கூடிய அந்த புழுவானது அந்த ஒரு கனி கொடுக்கிற ஒரு மரத்தை என்ன பண்ணிடுச்சுன்னா சாய்த்து விட்டது. அது போலதான் தென்னை மரத்திலும் கூட ஒரு சில அந்த வேரில் ஒரு சில காரியங்கள் நடக்கும் பொழுது ஓங்கி வளர்ந்து அந்த கனி கொடுத்து கொண்டிருக்க அந்த மரமானது உடனடியாக பட்டு போகுமா. அது போலதான் வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இந்த சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், ஜெப வாழ்க்கையில்
ஸ்திரமுள்ளவர்களாய் காணப்படணும், உறுதியானவர்களாய் காணப்படணும். ஆகவேதான் பவுல் எழுதுகிறார், ஜெபத்தில் என்ன பண்ணுங்க, உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென். ஒரு மனுஷனுக்கு ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம். காலையில சொன்னேன், அது போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்ன பண்ண முடியாது. காற்றடிக்கும் பொழுது, ஆமென், மழை பெய்யும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியாது, ஆமென், அசைக்கப்பட முடியாதவர்களா இருப்போம். ஆனா ஒரு கொஞ்சம் ஜெப வாழ்க்கையில குறைவு காணப்பட்டால், கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில சறுக்கல்கள் ஏற்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, திடீரென்று ஒரு காற்று அடித்தால், புயல் அடித்தால் நம்மால் நிற்கவே முடியாது. ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் சொன்ன இந்த வார்த்தைகளின்படி அவன் எவன் தன்னை கன்மலையின் மீது வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நான் சொன்ன வார்த்தைகளின்படி. அப்ப யாரெல்லாம் கிறிஸ்துவின் வார்த்தைகளின்படி ஆமென் அதன்படி செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு அவர் என்ன பண்ணுவார்னா சமாதானத்தை கொடுப்பார். அந்த சமாதானம் மாத்திரமல்ல, நீங்களும் கூட யாருடைய வீட்டிற்குள் நுழைகிறீர்களோ உங்களுடைய அந்த வீடு எப்படி இருக்கும், சமாதானமா இருக்கும். ஆமென். அப்ப உலக பிரகாரமாய் நீங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, நம்முடைய சபைகளிலே நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சில நேரங்களில் கட்டுகளோடு கூட வருகிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கும் பொழுது, அந்த பலவீனமானது இங்க இருக்கிற பறவைகள், அந்த லவ் பேர்ட்ஸ், அதெல்லாம் பாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு சில பிரச்சனைகள் உள்ள ஆட்கள் வரும் பொழுது, அந்த பிரச்சனைகள் அவர்களை விட்டு விலகும் பொழுது அது என்ன பண்ணுமா, இறந்து விடுமா. மேரியக்கா சொல்லுவாங்க, அந்த பிசாசின் கிரியைகளில் இருந்து விடுதலை பெறும் பொழுது அது குடும்பத்தில் இருக்கிற அல்லது அந்த ஏதாகிலும் ஒரு கிரியை ஆமென் அடித்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல யாகமா சொல்லுவாங்க, யாகமா வீட்டுல நிறைய இருக்கும். இந்த மாதிரி கூட்டங்கள் வரும் பொழுது அந்த கட்டுகள் உள்ள மக்களுக்கு விடுதலை கொடுக்கும் பொழுது இழப்புகள். ஆமென். வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, பிசாசானவன் அந்த உலகத்தில் என்ன பண்ணுவான், ஆமென், அநேகருடைய சமாதானத்தை குலைக்கும்படியாக போராடி கொண்டே இருப்பான். ஆகவேதான் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 30ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. உலகத்தின் அதிபதி, இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நான் உலகத்தை ஜெயித்தேன், என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும்படி நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் என்ன உண்டா, உபத்திரவம் உண்டு, ஆனாலும் ஆமென் நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவதற்கு ஆமென் நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனாகிய அந்த ஆழமான ஜெப வாழ்க்கை, இந்த ஆழமான ஜெப வாழ்க்கை தான் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, உங்களை ஸ்திரப்படுத்தி கொண்டே இருக்கும், கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்படுத்தி கொண்டே இருக்கும். சீனாவில் ஒரு வகையான மூங்கில் உண்டு. அந்த மூங்கிலை விதைக்கிற அந்த விவசாயியானவன் என்ன பண்ணுவான்னா, அந்த மூங்கிலை ஊன்றி கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் அதற்கு நீர் பாய்ச்சி கொண்டே இருக்கணுமா, ஒவ்வொரு நாளும் நீர் பாய்ச்சி கொண்டே இருக்கணும். அதை மிகவும் கவனமாக அவன் நீர் பாய்ச்சி கொண்டே இருப்பான். ஒரு நாள் அல்ல, மாதங்கள் அல்ல, வருஷங்கள், 5 ஆண்டுகள். அந்த 5 வருஷம் என்ன பண்ணுவான்னா, அந்த விதைத்திருக்கிற அல்லது அந்த மூங்கிலை என்ன பண்ணுவான், ஆமென், பராமரித்து கொண்டே இருக்கும். ஒரு சின்ன ஒரு இது கூட, துளிர் கூட இருக்காது, அது மண்ணாகவே இருந்து கொண்டு இருக்குமா. அப்போ 5 ஆண்டுகள், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 5 ஆண்டுகள் மிகவும் கருத்தாய் அதற்கு நீர் பாய்ச்சி அதற்கு வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்து கொண்டே இருப்பார். யோசித்து பாருங்க. ஆமென். விதைத்தால் ஒரு 2-3 நாட்கள்ல நம்ம அந்த செடியை நம்ம பார்க்கிறோம். பலனே இல்லாதபடிக்கு 5 ஆண்டுகள் என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்ப பலனே இல்லாதபடிக்கு அந்த விவசாயியானவன் அதை கருத்தாய் கவனித்து அதற்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருப்பார். அந்த 5 ஆண்டுகள் முடிவில் அதனுடைய வளர்ச்சி ஒரு நிமிஷத்திற்கு எத்தனையோ அடி வளரும் அந்த மூங்கில், அவ்வளவு உறுதியாக. ஏன் இந்த 5 ஆண்டுகள் அந்த மூங்கில் எடுத்துக்கொள்ளுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த 5 ஆண்டுகள் அதனுடைய தண்ணீர் எல்லாம் என்ன பண்ணுமா, அந்த வேரானது எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் பரவணுமோ அந்த இடங்களுக்கெல்லாம் வேர் பரவி கொண்டே இருக்குமா. 5 ஆண்டுகள் ஆழமாய் அந்த வேர்கள் மண்ணுக்குள்ளாக ஊன்றி சென்று ஆமென் இறுதியாக உறுதியான பின்பதாக தான் மேல அந்த துளிர்
அது எவ்வளவு காற்றடித்தாலும், எவ்வளவு புயல் அடித்தாலும், என்ன விதமான சேதங்கள் வந்தாலும் அது அசையவே அசையாதாம். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுடைய ஜெபமானது இப்படிதான் பரவணும். ஆமென். வேறு எங்கே போகுமாம், எந்தெந்த இடங்களெல்லாம் தண்ணீர் இருக்குதோ அந்த தண்ணீருக்குள்ளாக பரவி போய்க்கொண்டே இருக்கணும். ஆமென். நீங்கள் உறுதியாய் அஸ்திபாரம் உள்ளவர்களாய் காணப்படணும்னா இந்த ஜெப வாழ்க்கை தான் உங்களுக்கு ஒரு ஆணிவேராக இருக்கணும். அது பரவி கொண்டே இருக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்குள் நிறைந்து ஆமென் நிரம்பி பரவி கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சாரமேற்றப்படுகிறவர்களாய் காணப்பட்டு கொண்டே இருக்கணும். ஆமென். அப்பதான் இந்த சமாதானத்தின் தேவன் உங்களை மெய்யாக சமாதானப்படுத்தி பூரணப்படுத்தி நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சிகளாய் காணப்படும்படியாக கர்த்தர் நிறுத்துவார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஒரு நாளில் முளைத்து ஒரு நாளில் அழிந்து போகக்கூடியவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. காலகாலமாக யுகமாக ஆமென் என்ன பண்ணணும், நீதிமானுடைய சந்ததி எப்படி இருக்குமா, அப்பத்துக்காக இறைந்து திறந்ததை நான் பார்க்கவில்லை என்று சொல்லி ஆமென் சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிறார். அப்போ ஒரு ஆழமான ஜெப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நித்திய காலமாய் தலைமுறையாய் சந்ததியாக ஆமென் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வாழ்ந்து கொண்டு வளர்ந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக பெருகி கொண்டே இருப்பீங்க. ஆமென். நீங்க மற்றவர்களுக்கு சாட்சிய உள்ளவர்களாய் காணப்பட்டு கொண்டிருப்பீங்க. அதுதான் சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல பலன். அதுதான் பலன். ஆமென். நாம் மறைந்து விட்டாலும் நம்முடைய சந்ததிகள் என்ன பண்ணுவாங்க, எழும்பி கர்த்தருக்காக அவர்களும் வைராகியத்தோடு கூட எழும்பி கர்த்தருக்காக ஆமென் ஊழியம் செய்வது மாத்திரமல்ல, ஆமென் இன்னும் அநேகரை தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக ஆமென் பிரவேசிக்க பண்ணுகிறவர்களாய் காணப்படுவாங்க. ஆமென். வந்திருக்கிறவர்களே, ஆமென் கர்த்தருடைய சனமே, நீங்க எப்படிப்பட்ட ஆணிவேராய் இருக்கிறீங்க? உங்க ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்ட காரியமாய் இருக்கு? வேர்ல புழு இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியாது, செழுமையா இருக்கும். ஆனா சீக்கிரமாய் அந்த வேர்ல இருக்கக்கூடிய சாறு எல்லாம் இறங்கிடுச்சுன்னா மரம் பட்டு போகும். ஆமென். பலன் இல்லாமல் போய்விடும். அப்ப ஜெபம் என்கிற சாரம் இல்லாதவர்களாய் நாம் காணப்படாதபடிக்கு சிம்சோனுடைய வாழ்க்கை அப்படிதான். சிம்சோனுடைய வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தெலீலாளுடைய மடியில் அவன் படுத்துக்கொண்டு இருந்த பொழுது பாத்தீங்கன்னா, அவன் சொன்னான், நான் இப்படி பெலிஸ்தியர்கள் வந்து விட்டாங்கன்னு சொன்ன உடனே அவன் எழுந்து ஓடி போயிடுவான். ஆமென். எப்படிப்பட்ட அந்த பலன் இருந்ததும், எப்படி கயிறுகள் கட்டினாலும் சரி அவன் முறித்து கொண்டு ஓடி விடுவான். 2 தரம் 3 தரம். ஆனா தன் இருதயத்தில் இருந்ததை அவன் சொல்லி அவளை ஆமென் அந்த வேத வார்த்தையை நீங்க வாசிக்கும் பொழுது ஆமென் தெலீலாள் அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினான். ஆமென். அவன் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினதை அவன் அறியாதிருந்தான். அவர் மறுபடியுமாக சிறுமைப்படுத்தின பின்பதாக பெலிஸ்தியர்கள் வந்து விட்டார்கள் சொன்ன உடனே அவன் முன்ன போல நான் எழுந்து போவேன்னு சொன்னா, ஆனா அவனால முடியல. ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த வேர் பட்டு போனால், அந்த வேர் புழு வந்துருச்சுன்னு சொன்னா மரம் சாய்ந்து விடும். பலசாலியானவன் கிறிஸ்து ஆமென் ஆண்டவருக்காக வைராகியமாய் நின்றவன், நியாயாதிபதி, எப்பேற்பட்ட காரியத்தையும் பலமாய் செய்தவன். ஆமென். ஆலயத்தின் அந்த அலங்கத்தின் அந்த வாசல்களை அந்த கதவுகளை பெயர்த்து அந்த மலையில மேல ஏறி போவான். அவ்வளவு பலன். ஒரு பச்சை தாடை எடுத்து அடித்து கொன்று போடுவான். ஆமென். பயங்கரமான ஒரு பலன் உள்ளவன். ஆனா கொஞ்சம் பாருங்க அந்த மதிக்கேடு. அப்ப அந்த சமாதானத்தை இழந்தபடியினால், அந்த இருதயத்தை அவன் சிறுமைப்படுத்த தொடங்கினபடியினால் என்ன பண்ணா, விழுந்து போனான். இதுதான் சமாதானத்தின் தேவன். ஆமென். ரொம்ப ஜாக்கிரதையா உங்களுடைய ஜெப வாழ்க்கையை என்ன பண்ணணும், இறுக பற்றி கொள்ளணும். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நான் கிறிஸ்துவுக்காக நிற்கிறேன் என்று சொன்னால் அது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. அப்ப இந்த சாதாரணமான ஆமென் காரியம் இல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்காக நான் எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஒரு போர் வீரனாக அழைக்கப்பட்டிருக்கிறையா. நான் கிறிஸ்துவுக்காக யுத்தம் செய்யக்கூடிய ஒரு யுத்த வீரனாக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அப்ப யுத்த வீரனாய் இருக்கக்கூடிய நான் எப்படி காணப்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமென் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவனாய் நான் காணப்பட்டு கொண்டே இருக்கணும். எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவன். நாளைக்கு அல்ல, இன்றைக்கு அப்படியே ஐயா நாளை அடுத்த வாரம் அடுத்த மாசம் அப்படி நம்ம மற்ற காரியங்களுக்கு சொல்லலாம். யுத்த வீரனுக்கு அழைப்பு வந்தால் உடனடியாக அவன் யுத்தம் செய்து கொண்டே இருக்கும். ஆமென். ஆகவே தான் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை செய்தேன். இன்னைக்கு நீங்க ஆமென் வேர் பற்றினவர்களாக, கிறிஸ்துவின் மீது வேர் பற்றினவர்களாக. அப்ப ஒரு சீனாவில் இருக்கக்கூடிய அந்த மூங்கிலுக்கு 5 ஆண்டுகள்
5 ஆண்டுகள் ஆழமான வேர் விட்டு விட்டு ஆமென் பரவி 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 எல்லா காரியத்தையும் இறுக பிடித்துக் கொள்ளுமா. அதன் பின்பதாக அது நிமிஷத்துக்கு இத்தனை அடி வளர்ந்து கொண்டே இருக்குமா அந்த மூங்கில். ஆமென். வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஜெப வாழ்க்கைகளை சோதித்து பாருங்க. எப்படி ஜெப வாழ்க்கை இருக்கு ஐயா? ஆமென். என் ஜெப வாழ்க்கை பரவி கொண்டு இருக்கா? ஆமென். வேர் என்பது ஒரு கிளைகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆமென். ஒரு மரமானது அப்படி கிளைகள் விட்டு அப்படி பரவி கொண்டே போகும். அது வெளி தோற்றத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனா வேர்லயும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. அப்ப ஆழமாய் வேறு ஊன்றி அப்படின்னு சொல்லும் பொழுது நான் மட்டும் செபிப்பதல்ல, ஒரு குடும்ப தலைவன் செபிப்பதல்ல, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவி, பிள்ளைகள், அதுதான் பிரான்ச்சஸ். அப்ப என் ஜெப வாழ்க்கை என்னையும் என்னோடு கூட இருக்கிறவர்களையும் என்ன பண்ணும்னா, ஆமென், இறுக பிடித்து கொள்ளும்படியாக அவர்களும் பரவிக்கொண்டே இருக்கணும், பரவிக்கொண்டே இருக்கணும், பரவிக்கொண்டே இருக்கணும். அந்த வேர் பரவ பரவ பரவதான் நீங்க என்ன பண்ண முடியும், மேல செழிப்பா இருக்க முடியும், ஆசீர்வாதமா இருக்க முடியும். கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த சமாதானத்தை மற்றவர்களுக்கு அருள் செய்கிறவர்களாய் காணப்பட முடியும். இப்ப வேறு இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, பூத்து குடுங்க முடியாது, கனி கொடுக்கிறவர்களாய் மாற முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், சமாதானம் என்று சொல்லியும் சமாதானம் இல்லாதிருந்தால் நான் அனுப்பின தீர்க்கதரிசி அவன் கிடையாது. நான் சொன்ன சமாதானம் என்று சொன்னால் அது என்ன பண்ணணும், அந்த குடும்பத்துல அந்த சமாதானம் அப்படியே இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய ஊழியக்காரர், ஆமென், ஊழியக்காரி. அப்ப நான் சொல்லுகிற வார்த்தைகள் ஒரு குடும்பத்தில் அப்படியே நிறைவேற்றுவதற்கு ஆமென் சமாதானத்தின் தேவன் என் கூட இருக்கணும். அப்ப அந்த வேர் விற்று பரவுகிற அந்த அனுபவம் தான், அப்ப அந்த ஏவப்பட்டு சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் அந்த குடும்பத்தின் மீது ஆசீர்வாதமாய் அப்படியே தங்கி இருக்கும். இதுதான் சமாதானத்தின் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்போ இந்த நாட்களில் நம்மையும் கூட கர்த்தர் பலப்படுத்த வேண்டும், திடப்படுத்த வேண்டும் சொன்னா ஆமென் என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா ஒரு 2 காரியங்களை நாம் சொல்லி ஆமென் நாம் கடந்து செல்லலாம். முதலாவதாக ஆமென் ஒரு விழிப்பு காணப்படணும், விழிப்பு காணப்படணும். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 35, 36, 37 வசனங்கள் வாசிங்க. அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடு ராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுதும் வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். ஆமென். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை எந்த நேரத்தில் இருக்கும் அப்படின்றது தெரியாது. இப்ப தெரியாத பட்சத்தில் ஆண்டவருடைய வருகை இந்த நாளில் இல்லது இப்படி நடக்கும் அப்படின்னு எந்த நேரத்தில் வருவார் என்று அறியாதபடியினால் நீங்க என்ன பண்ணணுமா, விழித்திருக்கணுமா. எந்த நேரத்தில் வருவார் என்று தெரியாதபடியினால் விழித்திருக்கணும். அப்போ வேர்பற்றுகிற அந்த அனுபவத்தில் அந்த சமாதானத்தின் தேவன் ஆமென் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துவதற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில விழிப்பு அதிகமாய் அவசியமாய் காணப்படுகிறது. விழித்திருக்கிறவனுக்கு தான் என்ன பண்ண முடியும், கர்த்தர் காலங்களை அறியக்கூடிய அறிவை கர்த்தர் கொடுப்பார். விழிப்பாய் விழிப்பாய் ஆமென் ஆயத்தத்தோடு கூட அந்த விழிப்பு இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய வருகையின் அடையாளங்களை எல்லாம் ஆமென் பார்க்கிற அந்த விழிப்பு காணப்படும். அப்ப இந்த உள்ளான மனுஷனில் ஆமென் அந்த விழிப்பு இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ண முடியாது, காலத்தை அறியாத மதிகேடராய் ஆமென் என்ன பண்ணுவோம், மாறி போகும். இப்ப காலத்தை அறிகிற அறிவு நமக்கு காணப்படணும் அப்படின்னு சொன்னா விழிப்பு, ஆவிக்குரிய வாழ்க்கையில விழிப்புள்ள ஒரு ஜீவியம் காணப்படணும். நம்ம வாழ்றோம், நம்ம பிள்ளை ஐயா நானே என் குடும்பம் என் பிள்ளைகள் இப்படியே நம்ம வாழ்ந்து பழகிட்டோம் பாருங்க. எவ்வளவுதான் கர்த்தருடைய வார்த்தைகளை ஆமென் ஆழமாய் சொன்னாலும் அந்த உபதேசங்கள் எல்லாம் அநேகருடைய வாழ்க்கையில என்ன பண்ணலன்னா பலன் கொடுக்கலதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா வாழ்க்கையின் அனுபவங்களுக்கு சொல்லப்படுகிற உபதேசங்கள், சொல்லப்படுகிற வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள் எதுவுமே என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா ஆமென் அவர்கள் கை கொள்ளவில்லை என்றுதான் ஆமென் நான் சொல்ல முடியும். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார், உபதேசத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். உள்ளான மனுஷனில் யார் வாஞ்சையோடு தாகத்தோடு அந்த வார்த்தைகளை உட்கொண்டு கொண்டே இருக்கிறாங்களோ ஆமென் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காலத்தை அறிகிற அந்த அறிவை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்.
அந்த உபதேசங்கள், அந்த வார்த்தைகள் ஆமென் அப்படி இறங்க இறங்க இறங்கதான் என்னை சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நான் என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், காலத்தை அறியாத மதிகேடராய் இருந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தின் மயக்கத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது லௌகீகமான இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். அதிகமான முக்கியத்துவம். ஐயா, நான் என் குடும்பம், என் பிள்ளைகள், இப்படி சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. அப்ப விழிப்புள்ள ஒரு ஜீவியை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படல. ஆகவேதான் காலத்தை அறிகிற அறிவை என்ன பண்ணிட்டான், பிசாசானவன் என்ன பண்ணிட்டான்னா குருடாக்கிட்டான். நம்முடைய மனக்கண்ணை நீ காலத்தை அறிந்து கொள்ளாத, நீ விழித்துக் கொள்ளாத அப்படின்னு சொல்லிட்டு நித்திரை மயக்கத்திலேயே கர்த்தர் உங்களை வைத்துக் கொண்டு இருக்கிறார். அநேகருடைய கண்கள் தெளிவடையல. என்னை சுத்தி என்ன நடக்குது, விழிப்பு இல்லை. இனிமேல் என்ன சம்பவிக்கும், விழிப்பு இல்லை, உணர்வு இல்லை. நாளைய பொழுது எனக்கு நல்லா இருந்தா போதும். ஆமென். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கட்கிழமை நான் வேலைக்கு போனா எனக்கு சம்பளம் வருதா, இந்த மாசத்துல எனக்கு வருமானம் வருதா, ஒரு நாள் எனக்கு வருமானம் வருதா, என் குடும்பத்தை நடத்த முடியுமா, அல்லது நான் யாரிடத்துல போய் கடன் கேட்கலாம் இந்த நாளை ஓட்டுவதற்கு, இப்படிதான் சிந்திக்கிறோமே என்று ஆமென் கர்த்தரை தேடுகிற அந்த வாஞ்சை, அந்த உணர்வு இல்லாதபடியினாலதான் நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், மந்த இருதயம் உள்ளவர்களாய், மந்த கிறிஸ்தவர்களாய் காணப்பட்டு இருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவன் என்பவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னு சொன்னா, கூர்த்தீட்டப்பட்ட பட்டயத்தை போல இருக்க வேண்டியவன். ஒரு கூர்த்தீட்டப்பட்ட பட்டயத்தை போல இருக்கணும், ஷார்ப்பா இருக்கணும். ஆமென். தன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து ஆமென் அவன் செயல்படுகிறவனாய் காணப்படணும். ஆமெனா. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, சமாதானத்தின் தேவன் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த காலங்களை அறியக்கூடிய உணர்வு. என்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அதை அறிந்து கொள்ளுகிற அந்த வாஞ்சை. விஞ்ஞானம் வேகமாய் வளர்ந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் ஒரு எச்சரிப்பு, கர்த்தருடைய எச்சரிப்பு. ஆமென். இனி மனுஷனை கூட எந்திரமாய் மாற்றி விடுவாங்க, எந்திரமாய் மாற்றிடுவாங்க. அப்ப நீங்க சிந்திக்க முடியாது, சுயமாய் செயல்பட முடியாது. எப்படி நீங்க மிஷனை போலதான் நீங்க செயல்பட்டு கொண்டு இருக்கணும். அப்படிப்பட்ட காலங்கள் வந்து கொண்டு இருக்கிறபடியினால் நீங்க எப்படி இருக்கணும், விழிப்பா இருக்கணும். கிறிஸ்துவை அறிகிற ஒரு சில சொற்ப கூட்டங்கள் தான் இனி வருகிற நாட்களில் வாஞ்சையாய் தாகமாய் கர்த்தரை தேடுவாங்க. ஒரு மிகப்பெரிய கூட்டம் அல்ல, ஒரு சிறிய கூட்டம் மட்டும்தான் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கும், அசையாத ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ளும், ஆழமான ஜெப வாழ்க்கைக்குள்ளாய் காணப்படும் மிகப்பெரிய கூட்டம் கிடையாது. அப்ப அந்த கூட்டத்தாரில் நானும் காணப்படணும் அப்படின்னு சொன்னா, ஆமென், ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே விழிப்புள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுங்க ஐயா. உடைய வருகை எப்பொழுது நடக்கும் என்று தெரியாது, ஆனா நான் எப்படி இருக்கணும், விழித்திருக்கணும் ராஜா. திருடன் இந்த சமயத்தில் வருவான் என்று ஆமென் நீங்கள் அறிந்திருந்தால் நீங்க தூங்குவீங்களா? நீங்க நித்திரை செய்து இளைப்பாருவீங்களா? இல்ல, ஆயத்தமாய் அவன் எப்ப வருவான், என்ன பண்ணுவான், எந்த வழியாக வருவான், விழித்திருப்பீங்க. ஆமென். அப்ப காலம் என்ன பண்ணும், விழித்திருக்கும்படியாக செய்து கொண்டிருக்கு. விழிப்பா இருக்க வேண்டிய காலம், உணர்வா இருக்க வேண்டிய காலம், என்னை சுற்றி என்ன சம்பவித்துக் கொண்டு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய காலத்துல இருக்கிறோம். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அறிந்து கொள்ளுங்க. வேகமாய் ஆமென் உலகமா அந்தி கிறிஸ்துவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. அவனுடைய அடையாளங்கள் எல்லாம் தோன்ற ஆரம்பித்து விட்டது. அவன் எழுந்து ஆமென் நிற்க ஆரம்பித்தால் அதன் பின்பதாக நீங்க அலறினாலும் சரி, கூச்சலிட்டாலும் சரி, கதறினாலும் சரி, நீங்க என்ன செய்தாலும் சரி, காலம் கடந்து போய்விடும். காலம் கடந்து போய்விட்டால், கைவிடப்பட்டு விட்டால் ஆமென் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, எல்லாமே மாயமாய் மறைந்து விடும். ஆகவேதான் விழிப்புள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. ஆண்டவரே நான் விழித்திருக்கணும் ராஜா, நான் விழித்திருக்கணும். அப்ப அந்த விழிப்புக்கு ஆமென் ஒரு சரியான ஒரு வாழ்க்கை என்ன அப்படின்னு சொன்னா, சாமக்காரனுடைய ஜெபம். ஆமென். அப்ப அந்த சமாதானத்தின் தேவன் என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழிப்புள்ளவனாய் மாற்றுவதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு யுத்த வீரனாக விழிப்புள்ளவனாய் ஆயத்தம் உள்ளவனாய் காணப்படணும்னு சொன்னா நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும், ஜாமக்காரனாய் இருக்கணும். ஜாமக்காரன். அப்ப அந்த ஜாமக்காரனுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜாமக்காரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கை ஆமென் இரவு நேரத்தில் அவன் என்ன பண்ணுவான், தன் கண்களுக்கு நித்திரை வராதபடிக்கு எதிரையானவர்கள் வருகிறார்களா என்று அவனுடைய கண்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஷார்ப்பா இருக்கும். நமக்கெல்லாம் பக்கத்துல இருக்கிற ஆட்கள் அடையாளமே தெரியாம இருக்கு. ஆனா கண்ணு பாத்தீங்கன்னா ரொம்பவும் தொலை தூரத்தில் இருக்கு. யார் வர்றாங்க, அசைவை வைத்தை இன்னார் வர்றாங்க, அசைவை வைத்தை சொல்லக்கூடியவன் தான் ஜாமக்காரன்.
அப்ப இந்த ஜாமக்காரன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? தெளிவடைந்த கண்கள் உள்ளவனாய் இருக்கணும். கண்கள் தெளிவடையாதபடிக்கு, அப்போ இந்த வசனம் களங்கமில்லாத இறைவனுடைய பாலாகிய என்ன பண்ணணும்? இது அதிகமாய் உட்கொள்ளணும். களங்கமில்லாத தெளித்தேனிலும் மதுரமான கர்த்தருடைய வார்த்தைகள் தான் என்ன பண்ணும்? உங்களுடைய கண்களை என்ன பண்ணுமா? தெளிவிக்கும். ஆகவேதான் உன் கண் உனக்கு என்ன பண்ணும்? இடர் உண்டாட்டால் என்ன பண்ணு? பிடுங்கி எறிந்து போடு. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? அப்போ உன் கண்ணு எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க. இப்ப ஜாமக்காரன் ஆயத்தம் உள்ளவனாய் அவிழிப்புள்ளவனாய் இருக்கக்கூடியவனுடைய கண்கள் எப்படி இருக்கணும்? திறந்திருக்கணும். எந்த நேரத்திலும் எப்படி ஒரு இமைக்காதபடிக்கு என்ன அசைவுகள் இருந்தாலும் என்ன காரியங்கள் இருந்தாலும் அவன் பார்த்து கொண்டே இருப்பான். யார் வராங்க, என்ன காரியம் சம்பவிக்குது, என்ன நடக்குது, எல்லாவற்றிற்கும் அவன் தான் காரணக்கர்த்தாவா இருப்பான். எந்த ஒரு காரியம் உள்ள நடக்குதுன்னு சொன்னா அப்ப யார் சரியில்லை? ஜாமக்காரன் சரியில்லை. கூச்சல் குழப்பம் தேசத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு பொல்லாதவன் நுழைந்து விட்டான் அப்படின்னு சொன்னா உடனடியாக ஜாமக்காரனை தான் கூப்பிடுவாங்க. அதுதான் இந்த நாட்களில் இருக்கக்கூடிய உளவுத்துறை. ஜாமக்காரன் தான். அப்போ ராகா பேசின இடத்துல ராஜா ஆள் அனுப்புறார் பாத்தீங்களா? 2 பேர் வந்திருக்கிறாங்க. சரியா? 2 பேர் வந்திருக்கிறாங்க. எங்க அவங்க? அப்ப ஜாமக்காரன் உள்ள வந்திருக்கிறாங்க. எரிகோக்குள்ள வந்திருக்கிறாங்க. 2 பேர் வந்திருக்கிறாங்க. வேவு பார்க்கும்படி வந்திருக்கிறாங்க. ராஜாவுக்கு தகவல் தெரியுது. காரணம், ஜாமக்காரனுடைய செய்தி ராஜாவுக்கு போகும். அப்ப வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, நீங்க ஜாமக்காரனா இருந்தால் ராஜாவுடைய செய்தி உங்களுக்கும் வந்து கொண்டே இருக்கும். இன்னென்ன காலங்கள் இந்தந்த திட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்ப நீங்க ஜாமக்காரனுடைய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆக வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. இன்னைக்கு சீர்தூக்கி பாருங்க. ஐயா, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் விழிப்புள்ளவளாய் காணப்படுறேனா? என்னை சுத்தி என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டு இருக்கிறேனா? என் வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? இன்னைக்கு நம்ம ஒரு காற்று அடித்தா, ஒரு சோதனை வந்தா நம்ம விழுந்து விடுகிறோம். அப்படி இல்லை. விழுவதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. நின்று பலன் காலூன்றி நின்று கர்த்தருக்காக வைராகியமாய் திறப்பில் நிற்கிறவர்களாய் நிற்கும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதனாலதான் எத்தனை காற்றடித்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும் என் மகன் என் மகள் எனக்காக நிற்பாங்க. அதுதான் தெரிந்து கொள்ளுதல். அதுதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னா சாதாரணமானது கிடையாது. ஆகவேதான் பவுல் எழுதுகிறார். என்ன எப்படி தெரிஞ்சிருக்கிறார்? என்னை தெரிந்து அகால பிறவியா இருக்கிற என்னையும் தெரிஞ்சிருக்கிறார் ஐயா. கொலைகாரனாய் இருந்த, கோபக்காரனாய் இருந்த, மூர்கனாய் இருந்த, முரடனாய் இருந்த என்னையும் தெரிந்திருக்கிறார். அந்த பவுல் தான் எழுதுகிறார். ஐயா, சமாதானத்தின் தேவன் கூட இருப்பார் ஐயா. அவன் கூட இருப்பார். ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படியெல்லாம் புடமிட்டு நடத்தி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை எழுதும்படியாக செய்திருப்பார். அதனாலதான் பவுல் எழுதுகிறார். பவுல் எடுத்த உடனே இல்லை, அநேக தரம் நான் அடிபட்டு இருக்கிறேன், மிலாறுகளினால், கள்ள சகோதரர்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ பசி, பட்டினி, நிர்வாணம், மோசங்கள். இதன் மத்தியில தான் நான் என்ன பண்றேன்? சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று நான் எழுதுகிறேன். ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்வது எளிதான ஒரு காரியம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஸ்திரப்படணும், உறுதியா இருக்கணும்னு சொன்னா உலகத்தின் எல்லா விதமான காரியங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மேற்கொண்டு நம்மை விழப்பண்ணும்படியாக தான் நடந்து கொண்டே இருக்கும். ஆனா நீ எழுந்து கால் ஊன்றி நிற்கணும். நீ எழுந்து கால் ஊன்றி நின்று, நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அப்படி தைரியமாய் சொல்லணும். யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்கள் காணும் ஐயா. எவ்வளவு காரியங்கள் நடந்தாலும் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த தைரியம் அந்த இருதயம், அந்த சுத்த மனசாட்சி நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும். ஜாமக்காரனை போல விழிப்புள்ள ஒரு வாழ்க்கை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே விழிப்பா இருக்கணும் ஐயா, ஜாமக்காரனை போல இருக்கும். நான் உறங்கினாலும் என்ன பண்ணணும்? விழித்திருக்கணும். என்னுடைய செவிகள் திறக்கணும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார், என்ன பேசுகிறார், அந்த விழிப்பு காணப்படணும். அப்ப அந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. ஜாமக்காரனை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு முறை அது தனியாக ஒரு செய்தியாக நான் சொல்றேன். ஒரு ஜாமக்காரனுடைய காரியத்தை குறித்து
இன்னும் ஒரு 2 காரியத்தை சொல்லி நம்ம ஜெபத்திற்குள்ளாய் கடந்து போகலாம். அடுத்ததாக எச்சரிக்கையாய் காணப்படணும். விழிப்பு, அடுத்தது எச்சரிப்பு. வாசிக்கலாம், எதற்கெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 4-5 காரியங்கள் அந்த எச்சரிப்பை குறித்து மாத்திரம் வாசித்து நம்ம ஜெபத்திற்குள்ளாய் போகலாம். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவருடைய வருகையில், ஆமென், இந்த உலகம் இனிமேல் எப்படி நடக்கும், என் வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் சம்பந்தம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும். அப்ப யார் எச்சரிப்பா இருப்பா? ஆயத்தம் உள்ளவனும், ஆமென், விழிப்பா இருக்கிறவனும், ஆமென், அடுத்தது எச்சரிக்கையா இருக்கு. வேதத்தில் அநேக விதமான எச்சரிப்பு இருக்கு. சுண்ணத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. ஆமென். அப்போ நிறைய எச்சரிப்புகள், ஆமென், நிறைய இருக்கு. நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. இப்படி நிறைய எச்சரிப்பு இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லும் பொழுது, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு என்ன பண்ணுங்க? எச்சரிக்கையா இருங்க. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு. இப்போ ஒருவனும் வஞ்சியாதபடி அப்படின்னா அந்த ஒருவன் யார் அப்படின்னு சொன்னா, கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இந்த நாளில் என்ன பண்ணிருக்கிறாங்க? அநேகர் பெருகி இருக்கிறாங்க. அதுதான் காலத்தை அறியக்கூடிய அது அறிவு. கடைசி நாட்களில் இன்னொரு கூட்டம் எழும்போது என்ன கூட்டம்னா, பரியாசம் செய்கிற கூட்டம். அப்போ இதையெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். ஒரு அந்த நாட்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாய், ஊழியக்காரிக்கு விரோதமாய் பேசணும்னா பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர்களை சொன்னா அந்த வார்த்தை, அந்த சாபம் எங்க வந்துரும்? ஏன் மேல வந்துரும். அவங்க கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், அந்த பயம் இருந்தது. இன்னைக்கு அப்படி கிடையாது. கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணினவன் மீது என்ன பண்ணக்கூடாது? கை போடக்கூடாது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஊழியக்காரர்களை இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? சகட்டு மேனிக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்களிலும் பரியாசங்கள். ஆமென். அநேக ஊழியக்காரர்களுடைய ஊழியத்தின் அந்த உபதேசங்களை வைத்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? ஒரு கூட்டம் பரியாசக்காரர். அதுதான் இந்த நாட்களில் எச்சரிப்பா இருக்க வேண்டிய காரியம். இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த காரியத்தில் விழுந்து போறாங்க. ஐயா, அந்த ஊழியக்காரன் சொல்றது சரியாதானே இருக்கு, இவன் சொல்வது எல்லாம் சரியாதானே இருக்கு, வேதத்துக்கு முரண்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அநேகர் விழுந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஆகவேதான் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்களா? விழுந்து போகக்கூடிய இந்த கடைசி நாட்களில் எச்சரிப்பு எப்படி காணப்படணும்? ஒருவனும் கள்ள ஊழியக்காரன், கள்ள கிறிஸ்து, ஆமென், வஞ்சிக்கிற உபதேசங்களை சொல்லுகிறவனுக்கு நீங்க என்ன பண்ணணும்? எச்சரிக்கையா இருக்கணும். ஆமென். அவர் அதனால பவுல் சொல்லுகிறார், அநேக இடத்துல நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன், அவர்கள் இப்பொழுதே நம்ம இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறாங்க, அவர்கள் பெரு வயிற்று, ஆமென், போஜன பிரியர்களா இருக்கிறாங்க. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இதுதான் கடைசி காலத்தின் அடையாளங்கள். காலத்தை, ஆமென், அறியக்கூடிய, ஆமென், ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என்ன நடக்குது, என்ன காரியங்கள், ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஆமென், இன்னைக்கு மனுஷரிடத்துல காணப்படல. கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள் மத்தியில காணப்படல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆமென், ஆழமான அந்த ஜெப வாழ்க்கை இல்லை, உறுதியான வாழ்க்கை இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. ஆமென். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய தூதர்கள், ஆமென், கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகள், ஆமென். அந்த கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகளுக்கு விரோதமாக பேசுகிற நாவுகளை கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா அதமாக்கி போடுவார். இன்னைக்கு அது நல்லா இருக்கும், இன்பமா இருக்கும். ஆனா கர்த்தர் என்ன பண்ணுவார்னா பார்த்து கொண்டே இருப்பார். சரியான நேரத்துல, ஆமென், கொழுக்க வைத்து அதனுடைய பலனை பார்க்கும்படியாக செய்வார். இந்த கிருபையின் காலம் ஓடிக்கொண்டே இருக்கும். பார்த்து கொண்டே இருப்பார். ஒரு நாளில் ஒரு தட்டுவார், அவ்வளவுதான். எல்லா காரியமும் அவமாகிவிடும். கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய் மாத்திரம் எந்த நேரத்திலும் எந்த வார்த்தைகளையும், ஆமென், ஜாக்கிரதையாய் பயன்படுத்தணும். ஆமென். மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கு என்ன பண்ணணும்? கணக்கு ஒப்பு வைக்கணும்.
ஆமென். ஆகவே கர்த்தருடைய ஊழியக்காரர், கர்த்தருடைய ஊழியக்காரிகள், கர்த்தருடைய சன்னிதானத்தில் அபிஷேகம் பெற்று அழைப்பை பெற்றவர்களை பேசுவதற்கு உங்களுடைய நாவு எந்த நேரத்திலும் துணிகரமாய் எழும்பக்கூடாது. அப்ப இந்த ஆமென். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், வருகைக்கு முடிவுக்கு, அப்ப இந்த உலகத்தின் முடிவுக்கு என்னையா சம்பந்தம்? ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனும் வஞ்சியாதபடி. இன்னைக்கு அநேகர் உபதேசங்கள்ல கள்ள புரட்டுகளை வைக்கிறாங்க. உபதேசத்துல என்ன கிடையாது? கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள் இல்லை. ஆமென். சுய வார்த்தைகள், சுய காரியங்களை பேசி தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறாங்க. நான் இதை செய்தேன், எனக்கு கர்த்தர் இதை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஆமென் உலக ஆடம்பர காரியத்தை குறித்து அதிகமாய் மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஆமென். உலகத்தின் சிற்றின்பங்களுக்காக, உலகத்தின் பொருளாதாரத்திற்காக என்ன பண்ணாங்க? ஆமென். உங்களை விற்று போடாதீங்க. ஐயா நான் இதை செஞ்சுட்டா இது நடந்துரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது. இப்ப பண ஆசை இல்லாதவர்களாய் காணப்படணும் அப்படின்னு சொன்னா அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடுகள் போதும் ஐயா. அந்தந்த நாளுக்கு எனக்கு என்ன தேவையோ அது எனக்கு இருந்தா எனக்கு போதும் ஐயா. என்ன பண்ணக்கூடாது? நிறைய சேர்த்து வைத்து ஆமென் அது பிரியப்படக்கூடாது. சேர்த்து வைக்கிறதுனால் எதுவுமே நான் கொண்டு போக முடியாது. என்ன பண்ணணும்? அந்தந்த நாளைக்கு அதன் பாடுகள், அந்தந்த நாளைக்கு உள்ள பாடு என் தேவைகள் சந்தித்தால் போதும் ஐயா. ஆமென். போதும் என்கிற மனதை உடைய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். நீங்க அப்படி வாழ்ந்தீங்கன்னா சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். அப்ப அந்த சமாதானம் எப்போ குலைக்கப்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது பேராசை. ஆமென். பேராசை, பண ஆசையை தூண்டி அவங்கள பாரு இவங்கள பாரு அப்படின்னு சொல்லி மற்றவர்களை பார்க்க வைத்து உங்களுக்கு எது செஞ்சா இப்படி வந்துரும் அப்படி வந்துரும் காண்பித்து உங்களை என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா அந்த எப்படி சொல்றது, அது தூண்டுவது பொருளாசை அப்படி தூண்டி உங்களை என்ன பண்ணிடுவான்? ஆமென். கிறிஸ்துவை விட்டு வழி விலகும்படி செய்திருவான். ஐயா அந்த உலகத்துல பணம் தான் பிரதானம் ஐயா, மத்ததெல்லாம் அப்புறம் தான் அப்படின்ற எண்ணத்துக்கு நீங்க வந்துருவீங்க. அதனாலதான் இன்னைக்கு அநேகர் நம்ம என்ன பண்றோம்? ஓய்வு நாளை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஓய்வு நாள்லயும் எனக்கு ஓட்டி கிடைச்சதுன்னா 2 மடங்கு சம்பளம். அதனால நான் என்ன பண்றேன்? வேலை செய்யறேன். ஆமென். அப்போ பொருளாசை என்ன பண்ணும்னா மதி இழக்கும்படி செய்யும். ஆமென். விழிப்புள்ள வாழ்க்கைக்கு நேராய் போகவே போகாது. சேர்க்கணும். அப்பதான் சமாதானம் உங்களை விட்டு எடுத்துக்கொள்ள ஆமென் புலப்படும். தேவையில்லாத கடன் பிரச்சனை, தேவையில்லாத பலவீனம். ஐயா என்ன பண்றேன்னு எனக்கு தெரியலையா, என் குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே எனக்கு என்ன இல்லை? ஆமென். சமாதானம் இல்லை. ஏன் இந்த வீட்டுக்குள்ள போறேன் அப்படின்ற மனம் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பொருளாசையினால் உங்கள் இருதயம் நிறைந்திருக்கிறபடியினால், உலகத்தின் பின்பதாய் ஓடிக்கொண்டிருக்கிறபடியினால். ஏன் உபதேசங்கள் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? பொன்னை தேடி ஓடும்படியாக செய்து கொண்டிருக்கு. கர்த்தரை தேடுவதற்கு தான் ஆமென் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். நீங்க கர்த்தருக்காக நேராக பிரயாசப்படுங்க. ஆமென். ஆண்டவருடைய முகத்தை பாருங்க. ஆமென். அவருடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை செய்யுங்க. அப்ப சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். இப்பதான் உபதேசம். ஆனா இன்னைக்கு உபதேசங்கள் எப்படி ஆயிட்டுன்னு சொன்னா வஞ்சிக்கப்படுகிற உபதேசங்கள். ஆகவேதான் ஆமென் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிப்பு காணப்படணும். ஆமென். இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, வெளுத்தது எல்லாமே என்ன கிடையாது? பால் கிடையாது. ஆமென். அப்ப சோதிக்கணும். இது யாருடைய வார்த்தை? அது கர்த்தருடைய வார்த்தையா மனுஷனுடைய வார்த்தையா? சோதித்து பார்க்கணும். எல்லா உபதேசங்கள் அல்ல. நிதானிக்கணும். இதை என்ன யாரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது? ஆமென். இந்த உபதேசம் ஆமென் யாருக்கு நேராக என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது? நிதானிக்கணும். அப்போ வஞ்சிக்கப்படாதபடி ஆமென். அப்ப விழிப்பா இருக்கிறவன் தான் என்ன பண்ணுவான்? எச்சரிக்கையா இருப்பான். நீங்க கொஞ்சம் பாருங்க, ரோட்ல நடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஒரு முறை ஒரு காலில் கல்லு தட்டிடுச்சு. என்ன பண்ணுவீங்க? அடுத்த முறை போகும் பொழுது ரோட்ல போயிட்டு இருக்கிறீங்க, வழக்கமா நீங்க நடக்கிற இடம் தான். ஒரு முறை கல்லு தட்டிடுச்சு. நீங்க அடுத்த முறை அதே பகுதிக்கு போகும்போது நீங்க எப்படி இருப்பீங்க? எச்சரிக்கையாய் விழிப்பா போவீங்க. இந்த இடத்துல தானே நமக்கு காலில் அடிபட்டது. ஒரு விழிப்பு இருக்கும். அந்த பகுதி வரும்பொழுதே ஆட்டோமேட்டிக்கா ஒரு உணர்வு வந்துடும். இந்த இடத்துல கல் இருக்குது, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த இடத்துல பள்ளம் இருக்குது, ஜாக்கிரதையாய் போகணும். அப்படி மறுபடி நம்ம போய்கொண்டு அடி வாங்கிக்கிட்டே இருந்தோம்னா என்ன நடக்கும்? அது எப்படிப்பட்டது? மதிகேடு. ஆமென். இப்படிதான் அநேகருடைய வாழ்க்கையில
அந்த எச்சரிப்பு அப்படின்றது இல்ல. ஒரு முறை நம்ம பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிடணும்? விலகணும். இன்னைக்கு நிறைய பேர் விலகல. உபதேசங்கள் தான் எங்களுக்கு என்ன பண்ணுது? ஐயா ரொம்ப போஷணமா, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. எனக்கு மதுரையில இருந்து ஒரு போதகர் ஒரு முறை பேசிக்கிட்டு இருக்கும் போது சொன்னார், இப்போ ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர் அங்க இருக்கிறார் இல்லையா? அப்ப அந்த ஊழியக்காரரை குறித்து பேசும் பொழுது சொன்னார், பிரதர் நீங்களும் நானும் ஊழியம் செய்யறோம். என்ன பிரதர் அங்க பாருங்க பிரதர், அவன் சர்ச்சு நடத்துறான், ஆடிக்காரும் பென்சுக்காருமா வந்து நிக்குது, BMW வந்து நிக்குது, வர்றவன் அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா கோடீஸ்வரனா இருக்கிறான், அள்ளி கொடுக்குறான் பிரதர் அப்படின்றாரு. அள்ளி கொடுக்குறான். என்ன பண்ணிட்டான் அவன்? என்ன பண்றான் அவன்? ஆமென். உலகம் எங்க போவோம் அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட போதகர்களை நாடிதான் போகும். நீ தப்பு செஞ்சாலும் என்ன கிடையாது? தப்பு கிடையாது. நீ பாவமே செய்தாலும் அதுக்கு தண்டனை கிடையாது. காரணம் என்ன பண்ணிட்டாரு? கிறிஸ்து உனக்காக மரித்துட்டாரு. கிறிஸ்து உனக்காக மரிச்சிட்டாரு, ரத்தம் சிந்திட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஏன் உன்னை தள்ள போறாரு? உபதேசங்கள்லாம் மாறுபாடாயிருச்சு. நீ தவறுக்கு மேல தவறு செய்ய, கர்த்தர் தான் உனக்காக மன்னிப்பு ஆமீன் கொடுத்துட்டாரு. உலகத்துல எப்படினாலும் வாழ்ந்து கொள். சென்னையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சபை இருக்குது. இந்த சினிமாவுல இருக்கிறவன் அத்தனை பேர் அங்கதான் இருக்கிறான். சினிமாவுல இருக்கக்கூடிய அத்தனை பேர் எங்க இருக்கிறான்? அங்கதான் இருக்கிறான். ஆமீன். அந்த போதகர்களுடைய பாடலும் சரி, அந்த உபதேசங்களும் சரி, ஆமீன். எப்படி இருக்கணும்? உலகத்துக்கு நீங்க எப்படி இருக்கணும்? செழிப்பாதான் இருக்கணும். கிறிஸ்தவங்க அப்படின்னா செழிப்பாதான் இருக்கணும், ஆடம்பரமா தான் இருக்கணும். ஆமீன். அவருடைய ஊழியர்களுடைய பயிற்சி இதுல கேட்டிருக்கிறாங்க, ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொன்னா பாடுகள் வழியா ஊழியம் செய்வது நல்லதா, ஆசீர்வாதமா ஊழியம் செய்வது நல்லதா? அதுல ரெண்டு கேட்டிருப்பாங்க காலம். உடனே அதுல பாடுகள் வழியா அப்படின்னு சொன்னா ஒரு ரிஜெக்ட். ஐயா கிறிஸ்து தான் உனக்கு மறைச்சிட்டாரு, நீ ஏன் பாடோடு ஊழியம் செய்யணும்? நீ ஆசீர்வாதமா ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணும். அப்போ மனுஷர்கள் என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவர் சொன்னார் எப்படி இருக்கணுமா? உங்களை ஒருவனும் வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. பக்கத்துலதான் தடிக்கு விழுந்தா சபையில விழுந்துருவோம். உபதேசம் ஆமீன். கேடுபாடான உபதேசங்கள், வஞ்சனையான உபதேசங்கள், பொருளாசை நிறைந்த உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள். ஆமீன். அப்போ எப்படி இருந்து கொண்டிருந்த ஆமீன் கர்த்தருக்காக பயந்து ஜீவித்துக் கொண்டிருந்த ஆமீன் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? சுய ஆடம்பரத்தை வாஞ்சி ஆமீன் விரும்புகிறோம், தாம்பிகமான வாழ்க்கையை விரும்புகிறோம், பகட்டான வாழ்க்கையை விரும்புகிறோம். ஆமீன். இதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. அதல்ல. பாடுகள் வழியாக, நிந்தைகள் அவமானத்தின் வழியாக இயேசு நல்லவர் என்று சொல்றோம் பாத்தீங்களா? அதுதான் ஆமீன். அவ யார் சொல்ல முடியும்னா, ஜெப வாழ்க்கையில நிறைந்து பரிசுத்த ஆவியானவர்கள் நிறைந்து இருக்கிறவர்கள் தான் ஆமீன் சொல்ல முடியும், கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் என்று. எனக்கு விரோதமா எத்தனை இழப்புகள் வந்தாலும், எத்தனை விதமான சஞ்சலங்கள் வந்தாலும், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை கைவிட மாட்டாரையாம். ஆமீன். ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இல்லாம இருக்கலாம், ஆமீன், நாளையை குறித்த ஆமீன் எதிர்பார்ப்போடு இருக்கலாம். ஆனாலும் அந்த சூழ்நிலையில இயேசு நல்லவர் என்று சொல்லுகிற ஆமீன் அவன் தான் பாக்கியவான், பாக்கியவதி. ஆமீன். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, காலங்களை அறிந்து சிந்தித்து பாருங்க. ஜாமக்காரனை போல இருங்க, எச்சரிக்கையா இருங்க, ஒருவனும் வஞ்சித்து விடாதபடிக்கு. ஆமீன். அப்ப கள்ள ஊழியக்காரர்கள் நம்மை சுற்றி பரவி இருக்கிறாங்க. தொலைக்காட்சியை அப்படி ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருவர் விதமான உபதேசம், ஒவ்வொருவர் ஆமீன் என்னென்ன காரியத்தை இல்லாம உபதேசங்கள். நீங்க நல்லா பாருங்க, விசுவாச வாழ்க்கையை குறித்து சபை என்ன பண்ணல? போதிக்கல. ஒரு நாளில் விசுவாசம் தான் உறுதியா இருக்கும். விசுவாசத்தினால் வராத எல்லாம் பாவம் என்று சொன்ன சபை இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? விசுவாசத்தை என்ன பண்ணிட்டு புறக்கணிச்சுட்டு. ஏன் அப்படின்னு சொன்னா சபைக்குள்ள என்ன வந்துருச்சுதான்? பொருள் வந்துருச்சு. நீங்க நல்லா கவனித்து பாருங்க, நல்லா கவனித்து பாருங்க. நான் சொல்லுவதையெல்லாம் நம்ம சுற்றி ஆமீன் காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கு. சபை விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணிடுச்சுன்னா தள்ளி வந்துருச்சு. காரணம் என்ன? சபைக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா பொருள் வந்துருச்சு. காணிக்கை, தசம பாகங்கள் சேர சேர என்ன ஆயிடுச்சுன்னா போதகருக்கு என்ன ஆயிட்டு, போதகர் குடும்பங்களுக்கு என்ன ஆயிட்டு அப்படின்னு சொன்னா வருமானா என்னன்னு தெரியல. ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கூட்டிட்டு நான் காமிக்கிறேன். ஒரு சபை இருக்கு. இந்த சபையில ஒரு ஊழியக்காரர் இருக்கார். நீங்க உங்க பிள்ளைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. ஐயா என் மகளுக்கு திருமண காரியம் கை கூடி இருக்கு ஐயா, இந்த மாதிரி ஒரு என்கேஜ்மெண்ட் நடத்தணும்
அப்படின்னு போன உடனே அந்த ஊழியக்காரர் கேட்பார், நான் அந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு எவ்வளவு? 5000 ரூபாய். அதன் பின்பதாக கல்யாணத்துக்கு கேட்டரிங் என்கிட்ட தான் ஆர்டர் வரணும். அதுக்கு பின்பதாக டெக்கரேஷன்ல இருந்து அந்த கல்யாணத்துக்கு உண்டான எல்லா காரியமும் யார் பார்ப்பேன்? நான் தான் பார்க்கிறேன். நான் சொல்ற ஆளுக்கு தான் நீங்க கொடுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நான் வருவேன். ஊழியக்காரன் ஒரு பெரிய சபையில இருக்கக்கூடிய ஊழியக்காரன் டிமாண்ட் பண்றது. ஏன் சபையில என்ன வந்துருச்சு? பொருளாசை. ஊழியக்காரன் விசுவாசத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு இன்னைக்கு என்ன வந்துட்டான்? வெளியே வந்துட்டான். அதனாலதான் மனுஷருக்கு எச்சரிக்கையாயிருங்க. உங்களை சுற்றில் இருக்கிற மனுஷர்கள் எல்லாம் நல்லவர்கள் அல்ல. அநேக போலிகள் இருக்கிறாங்க, அநேக கள்ள கிறிஸ்துகள் இருக்கிறாங்க. ஆமென். அப்ப அவர்களை எப்படி நீங்க கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, ஆழமாய் கிறிஸ்துவுக்குள்ளாக வேரூன்றி பரவி கொண்டு இருக்கிறவங்களால் மட்டும்தான் ஆமென் என்ன பண்ண முடியும்? அந்த கண்கள் தெளிந்தவர்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். வேர் உள்ள போனா மட்டும்தான் கண்ணு தெளிவடையும். ஆமென். அவர்களை பார்த்த உடனே தெரியும். ஆமென். இப்போ சபைக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுன்னா பொருள் இருக்கக்கூடாது. சபைக்குள்ள பொருள் இருக்கக்கூடாது, பணம் இருக்கக்கூடாது. ஆமென். சபை என்ன பண்ணணும்? விசுவாசத்துல நிக்கணும். சிபிஎம் சொல்றோம் பாத்தீங்களா? விசுவாசத்துல. ஆமென். அந்த விசுவாச வாழ்க்கை தான். வெறும் ஒரு கிளாஸ் தண்ணி எலுமிச்சம்பழத்துல ஆமென் அநேக சபைகள் வளர்ந்திருக்கு. வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சு விசுவாசம், சாப்பாடுக்கு அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு எந்த வீடும் கிடையாது. ஒரு வனாந்திரமான இடத்துல போய் முழங்கால் பட்டிட்டு அந்த இடத்துல ஜெபம் பண்ணி சபையை வளர்த்தாங்க. ஆனா இன்னைக்கு எந்த இடத்துல வசதி வாய்ப்புகள் இருக்குதோ அங்க போய் சபையை வளர்க்கிறோம். ஆமென். இதுதான் ஆமென் உலகத்தின் முடிவுக்கும் ஆண்டவருடைய வருகைக்கும் ஆமென் காரியங்கள் சம்பந்தம் இருக்கு. பண ஆசை, எல்லா இடங்களிலும் பண ஆசை. ஆமென். அப்ப விசுவாசத்துக்குள்ளாக இருக்க வேண்டிய சபை, விசுவாசத்தில் ஆமென் விசுவாசிகளை உருவாக்க வேண்டிய சபை விசுவாசத்தை குறித்து பேசுவதையே மறந்து விட்டது. வஞ்சிக்கப்படாதீங்க. வாழ்க்கையில விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது நீதியாய் எண்ணப்பட்டது. விசுவாசத்தினால் வராத எல்லாம் பாவம். அப்ப இந்த விசுவாசம் எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கு? உங்க வீட்டுல ஆமென் கிறிஸ்துமஸ் வருது, நான் செலவுக்கு என்ன பண்ணுவேன்? இப்பவே நம்ம பயப்படுறோம். முழங்கால் படிக்கிட்டு செபம் பண்ணுங்க. கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடுனா ஆமென் கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென். அப்போ முதல் காரியம் இது. இன்னும் 2 காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவனும் பேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாயை போலவும் சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனும் பேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போலவும் சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஆமென். அப்போ நிறைய சொல்லப்பட்டிருக்கிற காரியம், வேசிக்கல்லன் ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்ட புத்திரத்தின் பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல் சீர்கெட்டவனாக. அப்ப பாருங்க, வேசிக்கல்லன் அடுத்ததாக ஒருவேளை போஜனத்திற்காக ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமென். சேஷ்ட புத்திர பாகம் என்பது 2 மடங்கு ஆசீர்வாதம் மூத்தவனுக்கு. தகப்பனுடைய எல்லா விதமான ஆஸ்திகள்ல அவனுக்கு எப்படி 2 பங்கு அவனுக்கு கொடுக்கணும். அதுதான் சேஷ்ட புத்திர பாகம். அப்ப 2 மடங்கு ஆசீர்வாதத்தை உடையவனாயிருக்கக்கூடிய ஏசா என்ன பண்றான்? ஒருவேளை கூழுக்காக என்ன பண்றான்? அதன் மேன்மையை அறியாதபடிக்கு விற்று போடுகிறான். இன்னைக்கு அநேகர் உலகத்திற்காக என்ன பண்றோம்? கிறிஸ்துவை தூக்கி அப்படி வெளியே வச்சிடறோம். அவர் அறிகிற அறிவின் மேன்மையை நம்ம என்ன பண்ணல, அறிந்து கொள்ளும்படியான வாஞ்சை இல்லை. அதனால என்ன பண்றோம்? அந்த கிறிஸ்துவை என்ன பண்ணிடுறோம்? எடுத்து வெளியே வைக்கிறோம். ஆமென். வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஷணத்திற்காக நான் வந்துட்டேன், களைப்பா இருக்கிறேன், நான் சாக போறேனே, எனக்கு கொஞ்சோண்டு கொடுக்கணும், நான் சாக போறேன். விசுவாசம் பாருங்க, அவன் நம்பிக்கை பாருங்க. ஒரு வேளை சாப்பிடலன்னா மறித்தாருவாங்க. நம்ம பாருங்க, சேஷ்ட புத்திர பாகத்தை அற்பமாய் எண்ணினான். வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாத என்றவன் தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணப்படாமற் போனான். பாருங்க, ஆமென். அற்பமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் மேன்மை என்ன பண்ணிட்டான்? உதாசீனப்படுத்திட்டான்.
ஆகவேதான் ஏசாவை போல இராதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். ஒருவேளை போஷணத்திற்காக ஆமென் இன்னைக்கு ஐயா சாப்பாடு ஆமென் வயிற்றுக்காக பிழைக்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. வயிற்றுக்காக இன்னைக்கு அநேகருக்கு ஆகாரம் வயிறு தான். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம சுற்றி நடக்கிற இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சாப்பாட்டு கடை, ஆமென் சாப்பாட்டு கடை தான் எங்க பெருகி இருக்கு. நம்மலாம் நல்லா சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க வீட்டுல ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1/2 கிலோ சிக்கன் இல்லாத எவ்வளவு எடுப்பாங்க, கொஞ்சோண்டு தான் இருக்கும். அதை தான் காலையிலயும் நாங்க நைட்டும் வச்சு சாப்பிடுவோம். ஆனா இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கே 10 கோழி ரேட்டு இருக்கு, 5 பேர் சாப்பிடுறதுக்கே 10 கோழி. ஒரு ஆளே 2 கோழி எல்லாம் சாதாரணமா சாப்பிடுறாங்க. வயிறு எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன், வயிறு எப்படி ஆயிட்டு பாருங்க. அப்போ பசி, சாப்பாடு 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 சாப்பாடு. ஒரு இன்னைக்கு நிறைய எல்லாம் நிறைய ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ போஜனப்பிரிய அந்த கடைசி நாட்களில் ஏசாவை போல இருக்கக்கூடிய நாட்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. போஜனத்திற்காக ஆகாரம், எப்ப பார்த்தாலும் ஆகாரம், எதையாகிலும் ஒரு ஆகாரம் செய்து கொண்டே இருக்கணும் அதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். பசி 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 சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய உருவங்கள்லாம் அப்படி மாறுது பாத்தீங்களா, சின்ன பிள்ளைங்களுடைய உருவங்களே மாறுது. நல்ல ஆக்டிவா இருக்கக்கூடியவங்க கூட என்ன ஆயிட்டாங்க, மந்தமா மாறிட்டாங்க. அன்னைக்கெல்லாம் சாப்பாடு அளவா இருக்கும், இன்னைக்கு அளவில்லாத சாப்பாடு, பெருந்தீனி, எல்லா இடங்களிலும் பெருந்தீனி, எப்ப எல்லாம் கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் ஒரு 2 நாள் பிரியாணி அப்படின்னாலே மூஞ்சு அடிக்குது. ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி அது? அப்போ ஒருவேளை சாப்பாட்டுக்காக. இப்ப இன்னைக்கு உலகம் எங்க போயிட்டு இருக்குன்னா ஆகாரத்துக்காக தான். அந்த ஆகாரம் இந்த ஆகாரம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இதோட டிசைன் வேற மாதிரி ஆயிட்டு. ஐயா அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு, பல வகையான சாப்பாடு. முன்னாடி சாம்பார், ரசம், காரக்குழம்பு இதுதான் நம்ம. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சைனீஸ் போயிட்டாங்க, தாய்லாந்து போயிட்டாங்க, அமெரிக்கா, என்னென்னமோ போயிட்டு கடைசியில நம்ம எதையாகிலும் புழுவை கூட சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம ஆட்கள் வந்துட்டாங்க. அப்ப இது எல்லாமே எங்க வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த கடைசி நாட்களில். அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கவே மாட்டார். அப்போ ஒருவேளை வயிற்றுக்காக, ஒருவேளை போஷணத்துக்காக நீங்க என்ன பண்ணக்கூடாது, கிறிஸ்துவை விடக்கூடாது. எவ்வளவு பசி வந்தாலும், பட்டினி வந்தாலும், வறுமை வந்தாலும், அதன் மத்தியில ஐயா பவுல் எழுதுகிறார், நான் நிர்வாணமா இருந்தேன் ஐயா. நிர்வாணமா இருந்தேன். பல நேரத்துல ஆகாரம் இல்ல, பசியில இருந்தேன், வேதனையில இருந்தேன், சஞ்சலத்துல இருந்தேன். ஆனாலும் நான் என்ன பண்ணல, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் அன்புக்காக இன்னும் என்ன பண்ணுது, கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவுகிறபடியினால் இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது ஐயா. அப்ப கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விடுகிற அந்த அனுபவம் காணப்படணும் வாழ்க்கையில. அப்ப ஏசாவை போல மதியீனனா இருக்கக்கூடாது, புத்தி கெட்டவனா இருக்கக்கூடாது, மேன்மையான ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறவனா இருக்கக்கூடாது. நாம் எல்லாம் அழைக்கப்பட்ட ஜனம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஜனம், நித்தியத்துக்கு நேராக நடந்து கொண்டிருக்கிற ஜனம். ஒருவேளை சாப்பாட்டுல என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுன்னா சோர்ந்து போகக்கூடாது. தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலைக்கு போய்கொண்டே இருக்கணும், முன்னேறிக்கொண்டே இருக்கணும். தேக்க நிலை என்பது இருக்கவே கூடாது. ஓடிக்கொண்டே இருக்கணும். இந்த இடத்தை விட்டு அடுத்தது டக்குன்னு தாண்டி போயிடணும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்பதான் சமாதானத்தின் தேவன் நமக்கு மெய்யான சமாதானத்தை கொடுப்பார். அப்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருந்து, உணர்வுள்ளவர்களா இருந்து மனம் திரும்ப உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்புங்க. இப்ப ஜாமக்காரனை போல விழிப்பு இருக்கணும். 2வது தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் காணப்படணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.